ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 11th பயோஸ்வாலஜி உயிரி விலங்கில் உள்ள யூனிட் 1 உயிரிழங்கும் பாடத்துக்கான புக் பேக் ஆன்சர் மற்றும் கூடுதல் வினாக்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 11ஆம் வகுப்பில் உயிரியல் பாடப்பிரிவு எடுத்த மாணவர்களுக்கு 2 பாடம் முக்கியமானது. ஒன்று உயிரி தாவரவியல், உயிரி விலங்கியல். இது ரெண்டுக்குமே ஆன்சர் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஆனால் அது 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. இப்போ புக்கில் ஒரு சில கரெக்ஷன் மேக் பண்ணனால நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அதனால இந்த வீடியோ போடுறேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம உயிரி விலங்கில் பொறுத்த வரைக்கும் புக் பேக் படிக்கக்கூடாது, இன்சைடும் சேர்த்து படிக்கணும். அதனால எந்தெந்த கொஸ்டின்லாம் பாசிபிள் இருக்குது, எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு புக் பேக் ஆன்சர் பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் 4வது, செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 2வது, 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 3வது, 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 1வது, 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 1வது, 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 1வது, 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 2வது. இது ஏற்கனவே புக்கில் பிரிண்டாக இருக்கும், பிரிண்டாக இதை பார்த்து குறிச்சிக்கோங்க. 8வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டிஎன்ஏ ஆர்என்ஏ 1வது. ஓகே, அதுக்கடுத்து புக் பேக்கில் எந்தெந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 12, கொஸ்டின் நம்பர் 14. இந்த 5 கொஸ்டினுமே புக் பேக்கிலேருந்து அடிக்கடி பொதுத் தேர்விலும் சரி மற்ற மந்த்லி கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. இந்த 5 கொஸ்டினும் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. 9வது கொஸ்டின், தரும் பாக்டீரியா நோய்க்கு பாக்டீரியா வேறுபடுத்துக. இதுக்கான ஆன்சர் ஸ்க்ரீனில் தெரியுது, அதை அப்படியே நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேர் வலிக்கோங்க. 10வது கொஸ்டின், கோவேறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மை உடையதாக உள்ளது. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 8 இருக்குது. பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 8 டாப்பில் ரைட் சைடில் உயிரினங்களுக்கு இடையான இனக்கலப்பு கொடுத்துருப்பாங்க. அது 2வது பேராக பார்த்தீங்களா, அதை குறிச்சிக்கோங்க. ஆண் கழுதை பெண் குதிரை இலக்கலப்பு ஏற்படும் போது மலட்டுத்தன்மை உடையதான கோவேறு கழுதை பிடிக்காது. இதே குறிச்சிக்கோங்க. இதுதான் 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இதில் ஹென்னி, லைகர், டைக்கன் இந்த 3ஐயும் பார்த்துக்கோங்க, ஏன்னா 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அடுத்த கொஸ்டின், பெரிட்டோ குடும்பத்தின் 5 முக்கிய பண்புகள். இது புக்கில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்ம ஷார்ட்டானாலே போதும். இது 2 மார்க் 3 மார்க்ஸ் கேட்பாங்க, அதனால் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் தெரியுது, அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கேள்வி நம்பர் 12, ஒரு முக்கியமான கேள்வி. சிற்றின கோட்பாட்டில் சார்லஸ் டார்வினின் பங்கு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 12 இருக்குது. பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 12 1.8 வகைப்பாட்டில் கல்விக்கான கருவிகளுக்கா, அதுக்கு மேலே லாஸ்ட்லேருந்து மேலே 4வது லைன் 1858 சார்லஸ் டார்வினுக்கா, அதில் ஸ்டார்ட் பண்ணி பரிணாம தொடர்புகளை விளக்கி உள்ளார். இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இதுதான் 12வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்து, யானைகளும் வனவிலங்குகளும் மனித வாழ்விடத்தில் நுழைய காரணம் என்ன. இது ஒரு ஓன் கொஸ்டின் தான், நீங்களே எழுதலாம். இதுக்கான ஆன்சர் ஸ்க்ரீனில் தெரியுது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, கேள்வி நம்பர் 14, விலங்கு காட்சி சாலைக்கும் வனவிலங்கு சேனலுக்கும் உள்ள வேறுபாடுகள். இதுக்கான ஆன்சர் வேறுபடுத்தி அட்டவணை கொடுத்துருக்கேன், அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 15வது கொஸ்டின், இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு விலங்குகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாமா கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதுனா, நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் எழுதிக்கோங்க. எழுதிட்டு பேஜ் நம்பர் 13 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 13 லெஃப்ட் சைடில் 2வது பேரா ஒரு உயிரின் டிஎன்ஏ இருக்கா, அதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேரா முடிய வரை குறிச்சிக்கோங்க. இதுதான் 15வது கேள்விக்கான ஆன்சர். இதில் ஹைலைட் பண்ணி ஒரு சில கொஸ்டின் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும்.
அது போக இது கூடுதல் வினாலையும் கேட்பாங்க. அதனால பார்த்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகே, இதுலேருந்து 2 மார்க் எதிர்பார்க்கலாம். இது ஃபுல்லாக படிக்க இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு 3 எழுதுவீங்க. ஓகே, இந்த 4மே எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏதாச்சும் 3 எழுதினாலே போதும், மேக்ஸிமம் மார்க் போட்டுருவாங்க. அடுத்த கேள்வி நம்பர் 16. உயிரியல் பாடத்தில் லத்தீன் மற்றும் கிரேக்க பெயர்களின் பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை விளக்குங்க இருக்காங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது, நோட் பண்ணிக்கோங்க. வாங்க அதுக்கடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்சைட் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா பயாலஜிக்கு வந்து நம்ம நிறைய வீடியோ போடுவோம். அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயாலஜியில் வந்து ஈஸியாக மார்க் எடுக்கலாம். கஷ்டமான சப்ஜெக்டே கிடையாது. 11th ஈஸியான சப்ஜெக்ட் எதுனா பயாலஜி தான். அதனால் பயப்படவே தேவையில்லை, மார்க் ஈஸியாக எடுக்கலாம். மற்ற குரூப்பை கம்பேர் பண்ணணும், பயாலஜி ரொம்ப ஈஸி. பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. 2ல் ரைட் சைடில் 2வது பேரா பல்லுயிர்த்தன்மை என்றால் என்ன கேட்பாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பல்வேறு வகைப்பட்ட சிற்றினங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மண்டலத்தில் வாழ்வதே பல்லுயிர்த்தன்மை எனப்படும். இவ்வளோதான். இந்த 3 குறிச்சிக்கோங்க. இதான் இதுக்கான ஆன்சர். அதே பக்கத்தில் லாஸ்ட்டு வந்தீங்கன்னா வகைப்பாட்டியல் இருக்கும். வகைப்பாட்டியல் என்றால் இருக்கும். அது வந்து லாஸ்ட்டிலேருந்து மேலே 17வது லைன் விலங்குகளின் இருக்கா, அதில் ஸ்டார்ட் பண்ணி வகைப்பாட்டியல் எனப்படும் அது வரை குறிச்சிக்கோங்க. இதான் வகைப்பாட்டியல் குறிப்பு உரைகள் என்றால் என்ன அப்படி கேட்டால் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பரில் 5ல் கிலோட்டோகிராம் என்றால் என்னன்னு கேள்வி கேட்பாங்க. கிலோட்டோகிராம்னா மர வரைபடம். அவ்வளோ, அந்த ஒரு லைன் தான், அந்த ஒரு வேர்டு தான் கீப் மைண்டு. இதை அறிமுகப்படுத்தவங்க யாருன்னா எர்னஸ்ட் ஹேகல். இது மட்டும் இல்லைனா போதும், 2 மார்க் போட்டுருவாங்க. இது 2 மார்க் கொஸ்டின் தான். பேஜ் நம்பர் 6ல் ஸ்டார்டிங்கிலிருந்து 2வது லைன் எரிமலை அதில் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து கீழே 6வது லைனில் அழைக்கப்படுகின்றனுக்கா இதுவரை குறிச்சிக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரிமோபைல்ஸ் என்றால் என்னன்னு கேட்பாங்க, எழுதிக்கோங்க. இதில் கீ பாயிண்ட் எதுனா அசாதாரணமற்ற சூழ்நிலையில் வாழும் திறனுடையவை. அவ்வளோதான், இதான் கீ பாயிண்ட்டு. இந்த ஒரு லைன் எழுதினாலே போதும், 2 மார்க் போட்டுருவாங்க. அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 7 அதில் எடுத்துக்கோங்க. அதில் சிற்றினம் என்றால் என்ன கேட்பாங்க. ஓகே, இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் மிட்டம் கொஸ்டினை கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இந்த கொஸ்டின் இருக்குது. சிற்றினம் என்பது அடிப்படை அழகு. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. இந்த லைனில் சிற்றினம் வேறு இருக்கா, ஸ்டார்டிங்கிலிருந்து 6வது லைன் சிற்றினம் எனப்படும் இருக்கும். இதுவரை குறிச்சிக்கோங்க. இதுதான் சிற்றினம் என்றால் என்ன, இல்லை குறிப்பு வரிகை அப்படிங்கிறது கேட்கலாம். அதுக்கடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிரினங்களுக்கு இடையான இனக்கலப்பு இருக்கா, இந்த 4ஐயும் படுத்துக்கோங்க. இந்த 4லேருந்து 1 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 9ல் மனிதனின் வகைப்பாட்டு படிநிலை கொடுத்துருக்காங்களா, அதில் சிற்றினம், பேரினம், குடும்பம், வரிசை, வகை, வகுப்பு, தொகுதி, உலகம். இதை ஒரு 6 படி எழுதி வைங்க. இது வந்து 2 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம். இந்த 6 படி நிலை போதும், மார்க் போட்டுருவாங்க. அதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 10ல் இருக்குது, இரு சொல் பெயரிடுதல். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஒரே லைன் தான். முதல் பகுதி வந்து பேரின பெயரையும், 2வது பகுதி வந்து சிற்றின பெயரையும் கொண்டிருக்கும். இவ்வாறு கொண்ட பெயர்கள் வந்து இரு சொற்பெயரிடல்னு சொல்லுவோம். இந்த 2 லைன் வந்தோ நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அந்த எழுதினாலே போதும், மார்க் கிடச்சிரும். ஓகே, அதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் விவாக கொடுத்துருப்போம். இதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகே, இரு பெயரிடல் முறை இருக்கா, ஸ்டார்டிங்கிலேருந்து கீழே 10வது லைன் எனப்படும் இருக்கா, இதுவரை குறிச்சிக்கோங்க. நீங்கள் அதுவரை படிக்க முடியாட்டி இதை மட்டும் எழுதுங்க. அதாவது நான் சொல்கிற மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உயிரினங்களின் பெயர்கள் இரு பகுதிகளை கொண்டுள்ளது எழுதிட்டு, முதல் பகுதி பெயரின பெயர், 2வது பகுதி சிற்றின பெயர். நான் சொன்னதை மட்டும் அப்படி எழுதினா போதும், 2 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம். இதுதான் கவர்மெண்ட் ஆன்சைக்கில் இருக்கும். கவர்மெண்ட் ஆன்சைக்கில் இருந்து ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் பேஜ் நம்பர் 11ல் இருக்குது, பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகள். ஓகே, இதில் அடிப்படை விதிகள் வந்து ஒரு 6 விதிகள் இருக்குது. அதில் ஏதாவது 3 படிச்சுக்கோங்க. சப்போஸ் இது 5 மார்க் கூட கேட்கலாம். அதனால் 5 படிச்சிங்கன்னா சேஃப் சோனு. இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை ஒரு தடவை வாசிச்சிங்கன்னா போலும், எழுதிடலாம்.
ஓகே, எடுத்துக்காட்டு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எழுதுங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு எடுத்துக்காட்டு இல்லைங்கன்னா உங்களுக்கு மார்க் பூஸ்ட் ஆகும். அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து இன்சைடில் ஒரு பிக் கொஸ்டின் சொன்னோம்னா இந்த கொஸ்டின் சொல்லலாம். ஓகே, வகைப்பாட்டு கல்விக்கான கருவிகள் ஒரு கெட்டிங் இருக்கா, அந்த கெட்டிங் ஸ்டார்டிங்லேருந்து அந்த பேரா எண்டிங்கில் இருந்து மேலே 3வது லைன் வகைப்பாட்டிற்கான கருவி கூறுகளாகும். இது வரைக்கும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதில் பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் கெட்டிங் போட்டு அதில் உள்ள கருவிகளை ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை எழுதிக்கோங்க. அதே போல் மூலக்கூறு அளவிலான வகைப்பாட்டு கருவிகளுக்கா இதில் ஹைலைட் பண்ண கெட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க. இல்லாட்டி நம்ம 15 கொஸ்டினில் படிச்சிடும்ல, அதனால் கொஸ்டினை படித்தோம்னா அதிசயத்தில் எழுதிடலாம். இதில் ஓகே, இன்சைடில் கேட்டால் எழுதிடலாம், புக் பேக்லேருந்து கொஸ்டின் கேட்டால் எழுதலாம். அதனால் இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. சிற்றங்களை கண்டறியும் தானிய கருவிகளுக்கா அதில் இந்த 3 மட்டும் எழுதிக்கோங்க ஹைலைட் பண்ணதை. அதுக்கடுத்து மின்னியல் சார்ந்த வகைப்பாடு கருவி அதில் ஹைலைட் பண்ண இந்த ஒரு வேலை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, கெட்டிங் போட்டு இது மட்டும் இல்லைனாலே போதும், உங்களுக்கு 5 மார்க் போட்டுருவாங்க. ஸ்டார்டிங் இந்த பேரை எழுதுறீங்க, எழுதிட்டு ஒவ்வொன்றுக்கும் அதில் என்ன கெட்டிங் போட்டு அதில் என்ன கருவி யூஸ் பண்ணுறோமோ அந்த கருவியோட பேர் மட்டும் எழுதினா போதும். இல்லாட்டி அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணால் மார்க் கன்ஃபார்ம். இல்லாட்டி நீங்கள் ஃபுல்லாக படிக்கும், இல்லாட்டி அது கெட்டிங் மட்டும் லிஸ்ட்டு வாங்க, மார்க் போட்டுருவாங்க. ஏன்னா 15வது கொஸ்டின் வந்து ஏற்கனவே படிச்சிடுறோம், புக் பேக்லேயே படிச்சிடும். அதனால் அந்த கொஸ்டின் சேர்த்து எழுதிடலாம். எழுதிட்டோம்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்ம எழுத போகிற கொஸ்டின் வந்து 1.5 பக்கத்துக்கு வந்துடும். ஏன்னா கெட்டிங் வரிசையாக 6 படி எழுதிங்கன்னா நீட்டாக இருக்கும் பேப்பரு, ப்ரெசன்டேஷனுக்காக மார்க் போட்டுருவாங்க. ஓகே, இவ்வளோ தான் 1ஆம் பாடத்தில் உள்ள கொஸ்டின்ஸு. இது போக அடுத்த லெசனுக்கு போடுறோம். நம்ம சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பயோ பாட்னி வேறு பயோ சுவாலஜிக்கு வரிசை வீடியோ போடுறோம், பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் 1 பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகள் இந்த கொஸ்டின் 1. இப்போ சொன்ன வகைப்பாட்டியல் கருவிகள், வகைப்பாட்டு கல்விக்கான கருவிகள், இந்த 2 கொஸ்டின் தான் 5 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது தவிர்த்து வேறு கேட்க வாய்ப்பு கம்மி தான். இந்த 2 கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயாலஜிக்கான வீடியோ உங்களுக்கு காத்துக்கொண்டே இருக்கிறது.